2026ல ஈவி பைக் வாங்கலாமா இல்ல பெட்ரோல் பைக் வாங்கலாமா? இந்த சேனல்ல வெறும் டெக் வீடியோ மட்டும் இருக்காது. நீங்க நான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இதுல இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஷோரூம் அண்ட் சர்வீஸ். ஈவியை பொறுத்த வரைக்கும் ஷோரூமும் சரி சர்வீஸ் சென்டரும் சரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா பெட்ரோல் பைக்ஸ்க்கு சர்வீஸ் சென்டரும் சரி ஷோரூமும் சரி சென்னையிலேயே 100க்கு மேல இருக்கு. ரெண்டாவது ரன்னிங் காஸ்ட். பெட்ரோல் கூட கம்பேர் பண்ணா ஈவில ரன்னிங் காஸ்ட் ரொம்பவே கம்மி. பெட்ரோல் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வண்டியை பொறுத்து மாறும். ஆனா எப்படி பார்த்தாலுமே ஈவியை விட பெட்ரோல் பைக் தான் செலவு அதிகம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ ஷூட் அண்ட் எடிட் தேவைப்படுதுன்னா 3 Clown Studios எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. Pure One Computers, சென்னை மோட்டோ பார்க், PSA எலைட் மோட்டார்ஸ், ஹைஃபை கார்ஸ் இவங்க எல்லாருக்குமே நம்ம தான் வீடியோ ஷூட் அண்ட் எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் வீடியோ ஷூட் அண்ட் எடிட் தேவைப்படுதுன்னா கீழே நம்பர் இருக்கு, மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ். ஒரு நல்ல ஈவி பைக் வாங்கினீங்கன்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கம்மியா தான் வரும். பெட்ரோல் பைக்ல வண்டியை பொறுத்து மாறும். நீங்க லோவர் சிசி பைக் வாங்கினீங்கன்னா ஈவியை விடவே பெட்ரோல் பைக் மெயின்டெனன்ஸ் மேபி கம்மியா வரலாம்.